பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராகவே ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த மாதம் முழுவதிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த 6 மாதத்திலே நீங்கள் போராடினவைகள், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக போராடின சூழ்நிலைகள், எதை குறித்து மனம் கலங்காதிருங்கள். கர்த்தரை மாத்திரம் விசுவாசத்தோடு வார்த்தையை நம்பியிருங்கள். உங்களுக்காக பேசப்படுற வார்த்தையை கேட்டு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். இந்த நாளிலிருந்து விடுதலை காண்பீர்கள். ஹalleluya. உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். பாருங்கள், தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரை அப்படி செய்து வந்தேன், இனியும் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகளை, உங்கள் வேதனைகளை, துக்கங்களை, உங்கள் பாடுகளை, உங்கள் நிந்தைகளை, அவமானங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஒருவர் கூட இருக்கிறார். அவர் சிலுவையில் எல்லாம் தாங்கினாராம். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிலுவை பாடுகளை தாங்கினார். பிரியமானவர்களே, ஏன் மனம் கலங்குகிறீர்கள்? பாருங்கள், சங்கீதக்காரனுடைய பாரத்தை பாருங்கள். அவன் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் இந்த பாடலை பாடுகிறார். அப்பொழுது வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள் போகும் பொழுது ஒரு விதமான ஒரு ஆதரவோ பாதுகாப்போ பலனோ இல்லாத நிலைமையில ஆத்துமா தொடர்ந்து தேவனை பற்றி கொள்ளுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், இதற்கு எந்த இக்கட்டிலும், எந்த போராட்டத்தில், எந்த சமயத்தில், எந்த வனாந்திரத்தில், எந்த பற்றாக்குறையிலும் நம்முடைய ஆத்துமா வழி விலகி போகக்கூடாது. தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு, கர்த்தரை பற்றி கொள்வதை விட்டு வழி விலகி பாதியிலே பிசாசு கொண்டு போகிற எவ்வளவு சூழ்நிலைக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளவோ கடன் பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவோ வீட்டுக்குள் தேவைகள் இருக்கலாம், இன்றைக்கு எத்தனையோ பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த பற்றி கொள்ளுதல் மாத்திரமல்ல, ஒரு விசுவாசம் பாருங்கள், வலது கரம் தாங்குகிறதா இருக்கிறது. சூழ்நிலைகளை கண்டு மனம் கலங்காதிருங்கள். தாங்குகிற ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து தாங்கினது. பாருங்கள், 40 வருஷம் வனாந்தரத்திலே ஒரு குறையில்லாமல் கர்த்தர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து நடத்தினார். உங்களுக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தாங்குவார். உங்கள் பிள்ளைகள் காரியத்தை தாங்கி நடத்துவார். வியாதி படுக்கையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி உங்களுடைய வியாதியெல்லாம் தாங்கி உங்களை விடுவிக்க போதுமானவர். கடன் பிரச்சனைகளில் நீங்கள் கலங்கும் பொழுது உங்களை தேற்றுகிறவராய், உங்களை தாங்கி வழிநடத்துகிறவராய் வெளிப்படுவார். ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? கர்த்தர் ஒருவர் உங்களை தாங்குவதற்கு இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். அவருடைய வலது கரத்துக்குள் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். பார்க்கலாம், அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வலது கரத்திலே வல்லம் இருக்கிறது. நான் இப்போது இந்த கரத்திலே உங்களுக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வியாதியோ பலவீனமோ உங்களை மேற்கொள்ள முடியாது. வலது கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். கீழ்ப்படியாத கணவன், மனைவி, கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படி பல சூழ்நிலை வலது கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த கரம் அவர்களை நிச்சயமாய் தொடும், அவர்களை மனம் திருப்பும், மனம் மாற்ற செய்யும். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பாவ பழக்கங்களிலிருந்து அவருடைய வலது கரம் விடுதலையாக்கும். பாருங்கள், அவ்வளவு வல்லமுள்ள கரம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கரமாக இருக்கிறது. உங்களுக்காக தேவனுடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்படும். உங்களுக்கு எதிரான யுத்தம், போராட்டங்கள், வேலை இடத்துல, குடும்பத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல விதங்களிலே உங்களை சத்துருவின் யுத்தம் அநேகரை கொண்டு உங்கள் சொந்த குடும்பத்திலே விரோதமாக எழும்பி எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வலது கரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை விடுவிக்கும், ஜெயம் கொடுக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே வலது கரம் தாங்குகிறதாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ள வாழ்விலும் தாழ்விலும், எல்லா துக்கத்திலும், கண்ணீரிலும், வேதனையிலும், பற்றாக்குறைகளிலும், கடன் பிரச்சனைகளிலும், நிந்தனைகளிலும், அவமானங்களிலும், ஆண்டவரே, எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், வனாந்தரம் போல வாழ்க்கை இருந்தாலும்
உம்மை தொடர்ந்து பற்றிக்கொள்ள, தொடர்ந்து ஜெபிக்க, தொடர்ந்து உண்மையா இருக்க, தொடர்ந்து சாட்சியா இருக்க, பரிசுத்தமா இருக்க, அல்லது வைராக்கியமா இருக்க, கர்த்தரையே நம்பி இருக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்லது வலது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் விடுதலையாக்கும், சுகமாக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் திட்டங்கள் முறிக்கப்படட்டும். இந்த கால வேளையில வியாதிகள் சுகமடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழி திறந்து முழுமையை அடைக்க உதவி செய். கையின் பிரயாசங்களை கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை ஊற்றுபடி உடைய கரத்தை வைப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. உடைய கரத்துக்குள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் அவருடைய வலது கரத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள், தாங்குவார்.